எங்கிட்ட பிகின் நேயர்களுக்கு இன்றைக்கி நான் கொண்டிருக்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக கூட இந்த விடயம் வந்து இருக்க போகின்றது. அதாவது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து நாங்கள் தினமும் உண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து உடம்புல நடக்கும் அப்படின்றத பற்றின தான் இந்த காணொலி வந்து இருக்க போகின்றது. வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கொள்ளலாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த பச்சை நிற காய்கறிகளை வந்து தினமுமே எங்களோட உணவில் வந்து சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து எங்களோட உடல் வந்து சிறப்பாக செயற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பச்சை நிற காய்கறிகள் அப்படின்றக்குள்ள வந்து இந்த பசலைக்கீரை, புரோக்கோலி, அதே மாதிரி கேல் இப்படியான காய்கறிகளை வந்து இந்த காய்கறிகளில் வந்து நிறைய நார்ச்சத்துக்கள் வந்து காணப்படுகிறது. இந்த காய்கறிகளை வந்து நாங்கள் உணவில் வந்து தினமுமே சேர்த்துக்கொள்றதால வந்து ஜீரணத்தை வந்து சுலபமாகவும் ஒழுங்காகவுமே வந்து வைத்திருக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி மற்றும் கே வந்து காணப்படுறதால வந்து நோய் எதிர்ப்பு சக்திகளை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் எலும்புகளை வந்து வலுவானதாக வைத்திருக்கிறதுக்கு உதவுவதாகவும் வந்து கூறப்படுகின்றது. அவகடா மற்றும் விதைகள் வந்து நல்ல கொழுப்புக்களை வந்து வழங்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் உதவுகின்றது. இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து ஏன் பச்சை நிறத்தில் இருக்குதுன்னு சொன்னால் வந்து இதுக்கு காரணமே வந்து குளோரோஃபில், அதே மாதிரி கெரோட்டினைட்னு சொல்லக்கூடிய இந்த சத்துக்கள் வந்து காணப்படுறதால வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் எங்களோட உடலில் இருக்கக்கூடிய செல்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து இது உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தகவல் வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் வந்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே வந்து தெரிந்து கொள்ளட்டும். இது மாதிரியான ஹெல்த்தியான டிப்ஸை வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வந்து எங்களோட பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து உடனுக்குடன் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னும் ஒரு வீடியோடாக உங்களை மீட் பண்ணும் வரைக்குமே உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ராகவி.